இது கீவேர்ட்ஸ் ஓகே ஸ்ட்ரிங் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி ஜாதகம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த சைடுல யாராவது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவர் நல்ல கோடி ஒரு டேட்டா அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஒரு டேட்டா ஏரியா ஒரு டேட்டா அப்படிங்கிற டேட்டா இன்பிரிண்ட் அப்புறமா அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது மூணுமே தனித்தனி வேரியபிளா இருக்கு. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரக்சர் போடணும்னா என்ன பண்ணணும், எப்படி நம்ம இதை ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரணும்? ஏன்னா இது மூணுமே இப்போ வித்தியாச விசேஷமா தனித்தனியா இருக்கு. ஆனா இது மூணுமே ஒரு ஆளோட விஷயமா கூட இருக்கலாம். ஆனா இப்போ இது நம்ம ஒரு ஆளோட நேம், இது எதுவுமே இந்த நேம் உடையவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லை இந்த டிபார்ட்மெண்ட் அந்த நேம் அப்படிங்கிற கனெக்ஷன் இருக்கா? ஸோ ஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது இந்த மாதிரியான அன்ஆர்கனைஸ்ட் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்றதுக்காக இப்போ மூணுமே இண்டிபெண்டா இருக்கு. இந்த மூணு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஒரு டேட், ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு நேம், ஒரு ஏஜ் இருக்கு. ஸோ இது மூணையும் ஒரே ஆளோட இதாக ரெப்ரசென்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஸோ பைத்தன்ல பேசிக்கா டேட்டா டைப்ஸ் இருக்கு. டேட்டா வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். என்ன மாதிரினா நியூமெரிக்கல் டேட்டா டைப்ஸ். ஸோ இன்டிஜர், ஃப்ளோ. இன்டிஜர்னா இந்த பாயிண்ட் இல்லாத நம்பர்ஸ், ஃப்ளோட்ங்கிறது பாயிண்ட் வச்ச நம்பர்ஸ். இன்டிஜர்ஸ், ஃப்ளோட் இந்த ரெண்டு வந்து நியூமெரிக் டேட்டா டைப்ஸ். இன்டிஜர்ஸ்ல நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், ஃப்ளோட்ல பாயிண்ட் வச்ச மாதிரி நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் ஸ்ட்ரிங்ல நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டெக்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு பேர், டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே ஸ்ட்ரிங். ஏன்னா இதெல்லாம் நியூமெரிக்கல் வேல்யூஸ் கிடையாது. அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு வரும். ஸோ பைத்தன்ல அது எஸ்டிஆர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அந்த டேட்டா டைப்போட பேர். ஸோ இதெல்லாம் பைத்தன் பேஸ் பண்ணி தான் இந்த இதெல்லாம் எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே டேஷ் ஒரு பைத்தன் ஃப்ரேம் ஒர்க், அதனால ஃபுல்லாகவே பைத்தன் பற்றி தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தன்ல எப்படி டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பூலியன் வேல்யூஸ் ஒன்று இருக்கும். ஸோ பூலியன் வேல்யூஸ்ங்கிறது என்னது, ஆமாவா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டு வேல்யூ தான் இருக்கு. ஸோ இப்போ நேம் வந்து ஸ்ட்ரிங் கரெக்டா, ஏஜ் வந்து ஒரு இன்டிஜர். ஸோ ஒரு பூலியன் வேல்யூக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். யாராவது எது பூலியன் வேல்யூவா இருக்கலாம்? நேம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். அது மாதிரி அந்த டீச்சரோட பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம். சுவிட்ச் ஆனா இருக்கா இல்லையா, அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது இந்த மாதிரி வேல்யூ. அடுத்து டேட் டைம் வேல்யூஸ். அதாவது நம்ம டைமை ரெப்ரசென்ட் பண்ணும்போது டேட் டைம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எந்த டேட்டு அப்புறமா டைம். ஸோ இது வந்து டேட், இது டைம். 14:30 2:30 அந்த இந்த மாதிரி டைம் சீரிஸ்ல டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணுறது. அப்புறமா காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு வகையில். அரேஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன்ஸ். இப்போ ஒரு ஆப்னா தனியாக ஸ்டோர் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டீங்க. இது வரைக்கும் எல்லாம் தனித்தனியா இருக்கு. ஆனா இதுக்கப்புறமா ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ். ஸோ இது எல்லாமே ஃப்ரூட்ஸ்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அங்கே நான் ஃப்ரூட்ஸை ஒரு லீனியரான ஃபேஷனில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம பைத்தன்ல லிஸ்ட்னு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். அது வந்து கலெக்ஷன். அதுக்கப்புறம் இது வந்து டிக்ஷனரி. நீங்க நேரம் பார்த்தீங்கல்ல, என்னது நேம் தனியா இருந்துச்சு, ஏஜ் தனியா இருந்துச்சு. ஆனா டிக்ஷனரி மூலமா நம்ம ஒரு ஆளோட டீடைல்ஸை ஒரே டிக்ஷனரிக்குள்ள கீ வேல்யூ பேரா ரெப்ரசென்ட் பண்ணலாம். கீங்கிறது இந்த காலம்க்கு அந்த பக்கம் இருக்குது, வேல்யூ வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ நேம் வந்து ஜான். ஸோ இது ஒரு ஆளை ரெப்ரசென்ட் பண்றது மாதிரி நம்ம சேர்க்க முடியும். இந்த மாதிரி டிக்ஷனரி அதை ரெப்ரசென்ட் பண்றதா. இப்போ அதே அந்த கோட் எடுத்து இப்போ மூணு தனித்தனியா இப்போ இது அந்த இன்புட் நம்ம பார்க்கறதை எப்படி டிக்ஷனரியா ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி அப்படின்னு நம்ம போட்டோம்னா இப்போ இந்த மூணு வேல்யூஸ் தனித்தனியா இருக்க வேல்யூஸை எப்படி டிக்ஷனரியா ரெப்ரசென்ட் பண்ணலாம்.
எந்த இதை அது ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா இருக்கிறது வேல்யூ. நேம்ங்கிற ஃபீல்ட், இந்த நேம்ங்கிறது இது வேரியபிள், இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது வேரியபிள், அதை நம்ம அங்கே இன்புட் ஆகிருக்கிறது. இது வந்து இந்த கீயோட பேர், நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் ஏஜ். ஸோ அதை இப்போ டிக்ஷனரி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால என்னால் மூணையுமே ஒன்று சேர்க்க முடியும். இது ஒரு ஆளோட டீட்டெயில்ங்கிறத சொல்ல முடியும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் மூணுமே சேர்ந்துருக்கு, கரெக்டா? ஸோ ஒரு ஆளோட டீட்டெயிலை என்னால் இப்படி நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ்னு ரெப்ரசென்ட் பண்ண முடியுதுல்ல. ஸோ இப்போ இதே மாதிரி பல ஆட்களோட டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலாம்? லிஸ்ட், யாரோ சொன்னாங்க நினைக்கிறேன், லிஸ்டா ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ஃபீச்சர் மட்டும் இருக்கு, பல பேரோட நேம்ஸ் மட்டும் நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் மட்டும் போட்டா போதும். அதே விட பல பேரோட இந்த எல்லா டீடைல்ஸும் நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு என்டிட்டியா இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா ஆட் பண்ண போறோம். ஸோ இதில் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ஒரு எம்டி லிஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட். இது வந்து எம்டி லிஸ்ட். நம்ம ஏன்னா லீனியராக அடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு டேட்டாவும் அடுக்கும் போது என்ன வரும்? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணால் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இப்போ ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் என்டிட்டிஸாக அதில் ஆட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இந்த கோட் வரைக்கும் யாராவது எழுதிட்டீங்களா? இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்கீங்களா? ஸோ யாராவது வந்து இங்கே வந்து இன்னொரு என்டிட்டி இதில் ஆட் பண்ண முடியுமா? யாருக்காவது தெரியுமா ஆட் பண்ணுறது எப்படின்னு? உன் பேர் ஆட் பண்ண அது ஸ்டூடெண்ட் டிக்ஷனரி வைக்காம நீ அதர் டீடைல்ஸ்லேயே போட்டு ஓகே. இப்போ அவனோட டேட்டாவை அதில் ஒரு டிக்ஷனரியாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இன்புட்ல இருந்து வாங்க டேட்டாவை ஒரு டிக்ஷனரியா ரெப்ரசென்ட் பண்றோம். அப்புறம் இவன் டைரக்டா அவனோட பேரையே டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு டிக்ஷனரியா கொடுக்குறான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா லிஸ்ட்ல நம்ம ரெண்டையுமே அப்ளை பண்ண போறோம். இதையும் அப்ளை பண்ணணும், இதையும். ஸோ அப்போ அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது பைத்தான்ல எப்பயுமே ஸ்ட்ரிங் வேல்யூஸ்னா கோட்ஸ்குள்ள இருக்கும். டபுள் கோட்ஸ் அல்லது சிங்கிள் கோட்ஸ்குள்ள. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாவும் நம்மகிட்ட இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ இதில் நம்ம நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஆனால் இதில் இன்னொரு ஃபீல்டு அடிஷ்னலாக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படி கிடையாது, எத்தனை வேணால் நம்ம ஆட் பண்ணலாம். இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். அது ஆட் ஸோ இவன் ஹானர்ஸ் படிக்கிறானா இல்லையா அப்படிங்கிற டேட்டாவே அவன் அதை ஆட் பண்ணலாம். பூலியன் வேல்யூ. ஸோ ஏன்னா இது ஆமாவா இல்லையாங்கிற கொஸ்டின். ஸோ நம்ம ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட். இது வந்து பூலியன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கும், பட் இதை கோட்ஸ்குள்ள போடக்கூடாது. ஓகே, அந்த டேட்டாவே ஆட் பண்ணலாம். ஸோ நமக்கு என்னென்ன டேட்டா வேணுமோ
அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா இந்த ரெண்டுமே இருக்கு கரெக்டா. இப்போ நான் இதுல ரெண்டாவது இருக்க எலிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா லிஸ்ட் வந்து ஆர்டர்ல இருக்கும். ஸோ ஆர்டர்ல இருக்கும்போது இண்டெக்ஸ் பண்ணலாம். நம்ம இந்த டேட்டால இருக்கு செகண்ட் ஐட்டத்தை எடுக்கணும்னா இப்போ லிஸ்ட்ல இண்டெக்ஸ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து 0ல இருக்கும், செகண்ட் ஐட்டம் 1ல இருக்கும். ஸோ அப்போ இந்த ஐட்டம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? யாரும் சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? யாருக்காவது பண்ண தெரியுமா? இப்ப எப்படி அரவிந்த் டீடைல்ஸ் ஸ்டூடெண்ட் டேட்டால இருந்து எடுக்கிறதுன்னு வித்தியாசம் காட்டுறோம். ஸோ இப்போ அரவிந்தோட டேட்டாவை மட்டும் அவன் எடுத்தான். ஏன்னா ரெண்டு இருந்துச்சு டேட்டா, அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒன்று கொடுக்கும்போது அந்த செகண்ட் ஐட்டம் மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். ஸோ இது லீனியராக ஆட் பண்ணி இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம எந்த போல இருக்கு. ஸோ இது கிட்ட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? நீங்கள் இது ஒரு டேபிள் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஒரு டேபிள் என்ன இருக்கும்? காலம்ஸ் இருக்குமா, ரோஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோஸ். அதே மாதிரி இது வந்து காலம், நேம்னு ஒரு காலம், டிபார்ட்மெண்ட் ஒரு காலம், ஏஜ்னு ஒரு காலம். ஆனால் அங்கே அந்த ஹானர்ஸ்க்கு ஒரு காலமுக்கு வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஹானர்ஸ்ல வேல்யூ எதுவும் இல்லை, ஃபால்ஸ்னும் போடலை, ட்ரூவும் போடலை, எதுவுமே வெப்டியா இருக்குங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன இருக்கு? ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு மட்டும். ஸோ இது எப்படி நம்ம பேசிக்காக பைத்தான்ல டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ டேட்டா டைப்ஸ், பேசிக் டைப்ஸ் இருக்கு. எதெல்லாம் பேசிக் டேட்டா டைப்ஸ்? யாராவது சொல்லி பார்ப்போம். இன்ஃபோ, ஸ்ட்ரிங், கேரக்டர் வந்து பைத்தான்ல ஸ்ட்ரிங் தான் சொல்லுவோம். ஜெனரலா எல்லாமே ஸ்ட்ரிங் தான். அப்புறமா பூலியன், இது வந்து பேசிக் டேட்டா டைப்ஸ். அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸ், லிஸ்ட். ஸோ இப்போ ஒரு நேம்ஸ் மட்டும் வச்சு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே எப்படி பண்ணுறது? நேம்ஸ், வெறும் நேம்ஸ் மட்டும் ஒரே மாதிரியான இதை வச்சு கிரியேட் பண்ணலாம். ஆனால் பைத்தன் லிஸ்ட்ல நம்ம வேற வேற இது கூட வைக்கலாம். ஆனால் நம்ம டேட்டா ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கணும் தான் நினைக்கும். ஏன்னா அது ஒரு மீனிங் வேணும். ஸோ நேம்ஸ் வரும்போது அதில் வேற ஏதாவது இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதனால நம்ம அதை ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ லிஸ்ட்டுங்கிறது பைத்தான்ல ஸ்கொயர் பிராக்கெட்டோட, டிக்ஷனரி வந்து கர்லி பிரேசஸோட. ஸோ இண்டெக்ஸிங்ல பேசிக்ஸ் எப்படி இருக்கும்னா நீங்க 0ல இருந்து இப்படி இண்டெக்ஸ் பண்ணலாம். ஸோ 0, 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ரிவர்ஸ்ல இருந்து இண்டெக்ஸ் பண்ணலாம். ரிவர்ஸ்ல இருந்து லாஸ்ட் ஒன்று என்னன்னா -1. நீங்க -1 போட்டீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து வரும். அப்படியே முன்னாடி உள்ளதை இண்டெக்ஸ் பண்ணிருக்கலாம். செகண்ட் லாஸ்ட் எடுத்து எப்படி செகண்ட் லாஸ்ட் டைப் எடுக்கிறது? இந்த அரேல நம்ம பின்னாடி இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து வரணும்னா 0, 1, 2, 3 பொசிஷன் வரும். பின்னாடி வரும்போது -1 தான் வரும், நாட் 0. -1, -2, -3 அந்த மாதிரி வரும். இப்போ நான் -3 போட்டால் எந்த சொல்லுங்க, என்ன நேம் வரும்? ஆஷிக். ஹாட்ஸ்பாட்
நேம் -3 போட்டால் ஆஷிக். இப்போ -5 போட்டால் என்ன வரும்னு சொல்லுங்க. -5 போட்டால் என்ன? கரெக்ட். ஏன்னா அவ்வளோ டேட்டா இல்லை நினைக்கிறேன். எஸ், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஏதாவது நியூ வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னா என்னென்ன வேஸில் பண்ணலாம்? அப்படி ஆல்ரெடி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ 2 லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2த்தையும் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன வேஸில் பண்ணணும்? லெஸ் பண்ணலாம். இன்னொரு வே கன்காட்டினேஷன். ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ நான் நேம்ஸையும் ஸ்டூடெண்ட் டேட்டாவும் லிஸ்ட் தான், நேம்ஸும் லிஸ்ட் தான். ஓகே, இது நான் 2 கனெக்ட் பண்ண போகிறேன். இது நேம்ஸ், இது ஸ்டூடெண்ட் டேட்டா, 2மே லிஸ்ட். இது கன்காட்டினேட் ஆகுமா? ஓகே, இது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா கிடையாது, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஓகே, இல்லை அல்லது செமி ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஏன்னா உள்ள கிடைக்க பார்த்தீங்கன்னா இது அந்த நேம் டிக்ஷனரிலாம் இருக்கு. அப்போது அது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் வெளியே மட்டும்தான் ஸ்ட்ரக்சர் நம்ம இருக்குது. இது வந்து ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் இன்னொரு வே சொன்னேன்ல கன்காட்டினேட் பண்ணுறதுக்கு, அது வந்து என்னன்னா எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் எப்பயுமே இப்போ இதுல வந்து நான் இப்படி ப்ளஸ் போட்டா இப்படி கன்டென்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டும் ஆகும். இதே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா அதே மாதிரி தான் ஆகும். பட் ஆனால் நீங்கள் இந்த ஒரு வேலை மட்டும் தான் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் இதுல இருந்து லாஸ்ட் என்ன முடியுதோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் மட்டும் தான் ஆகும். அதான் எக்ஸ்டெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, நேம்ஸ் இப்போ டைப் பண்ணுங்க. நேம்ஸ் இதே கன்காட்டினேட் வந்து நீங்கள் 2 வே பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் கொடுக்கலாம், இல்லை அந்த லிஸ்ட் கொடுத்துட்டு இந்த லிஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, இதுதான் பேசிக் அரே ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இன்னொன்று இப்போ இன்டீஜர் அரேகள் ஸோ 1 2 3 4 இருக்கு. இப்போ இந்த அரே போகிறோம் நான் சம் பண்ணணும். இதுக்கு என்னென்ன வே இருக்கு? சம் ஆஃப் இன்ட். வேற ஏதாவது வே இருக்கா? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். எனக்கு வந்து சரி ஓகே, இந்த அரேவை நான் சம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சம் பண்ண ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஓகே, இது ஒரு லிஸ்ட் கிடையாது, ஒரு இன்டீஜர் வேல்யூ. இதே இது லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணால் திருப்பி லிஸ்ட் தான் கிடைக்கும். ஓகேவா? லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யாருக்கா தெரியுமா? ஃபார் லூப் எல்லாம் ஒரு பேசிக் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். சரி, ஃபார் லூப் போதும். இன் ரேஞ்ச் இப்போ அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி இருந்து வரணும். இந்த இன்ட் அரேங்கிறது இந்த அரே தான், இந்த 1 2 3 4 5 டைப் பண்ணுறது. அதோட லென்த் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. இதோட லென்த் என்ன இருக்கும்னா லென்த் என்ன இருக்கும்? 5. ஓகேவா? ரேஞ்ச் அடுத்து ரேஞ்ச் கீழே டைப் பண்ணு. ரேஞ்சா 5 போட்டு. ரேஞ்ச் எப்பயுமே நீங்கள் ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து 5 வரையும் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் நீங்கள் இதை இட்ரேட் பண்ணிங்கன்னா 0 1 2 3 4 வரைய 4லேயே ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா?
இதுலேயே ரேஞ்ச்லேயே நீங்கள் ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலாம், என் வேல்யூ கொடுக்கலாம், ஸ்டெப் வேல்யூ கொடுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் வேல்யூ இப்போ வந்து 1 கூட இல்லை இப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எத்தனை வேல்யூ சொல்லுங்க? 1 2 3 4 வேல்யூஸ். இப்போ 2 ப்ளஸ் ஸ்டெப் வேல்யூ. இப்போ 2 கொடுத்தீங்கன்னா இப்போ இது அப்படியே காப்பி பேஸ்ட் ஃபாலோ. பார்த்தீங்களா ரெண்டே வேல்யூ தான் வருது. ரெண்டு வேல்யூ ஸ்கிப் ஆயிடுச்சு. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் வேல்யூ 2 இன்க்ரீஸ் ஆகிட்டு 3 மட்டும் வருது. 3லேருந்து 2 போச்சுன்னா 5, 3 + 2 5 வரும். 5 வந்து ஆனால் வரக்கூடாது. 5 வந்து எண்டிங் வேல்யூ. ஓகேவா? மொத்தம் 4 வேல்யூ தான் வரணும். பட் 2 ஸ்கிப் பண்ணனால 1,3 மட்டும் வருது. ஓகே, இப்போ இதுதான் பேசிக் ஃபார் லூப். ஃபார் லூப் புரியுதா? ஓகே, லிஸ்ட் கம்ப்ளீட். அதாவது நீ பண்ண அதே 2 ஆட் பண்ணி இப்போ கொஞ்சம் எக்ஸாம் நிறைய இன்டர்நெட் ரிஃபைன் இப்போ கொஞ்சம் இதில் வந்து நம்ம ஃபார் ஐயின் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் போட்டுருக்கோம். ஓகேவா? பட் ஆனால் பைத்தனை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டில் இருந்து டேரெக்டாக நம்ம எலமெண்ட்ஸை பிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் லென் ஆஃப் கொடுத்து ஒவ்வொரு இண்டெக்ஸையும் கண்டுபிடிச்சி அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் லூப்பை வச்சு அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பிக் பண்ணலாம். அதான் இங்கே லிஸ்ட்டு கம்ப்ளீஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரேஞ்சு கொடுக்கல, அது மட்டும் இல்லாமல் லென்த்து கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. டேரெக்டாக அரேலேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக பிக் பண்ணிவிட்டு அதுவே 2 ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? 2 ஆட் பண்ணிட்டு ஒரு புது லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கும். இது ஒரு லிஸ்ட் காம்ப்ளீஷன் எப்பவுமே லிஸ்ட்டு தான் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போது பைத்தானில் இந்த ஃபார்முக்கும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏதாவது கோட் ஆப்டிமேஷன் ஸ்டேஷன் வைஸில் எது ஃபாஸ்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் ஃபார்முப்பா இல்லை இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்? ஏன் தெரியல. அது உள்ளக்க இன்டர்னல் ஆப்டிமைசேஷன் நிறையா இருக்குது C++ கோடில். ஓகே, கண்ட்ரோல் டேப் இன்னொரு டைப் இருக்கு பைத்தான்ல. ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ல இருக்கு. காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்னா என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி ஐடியா இருக்கா உங்களுக்கு? மேத்தமெட்டிக்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இமேஜினரி நம்பரை வச்சு நம்ம ஆட் பண்ணி பண்ணோம்னா அதுவும் இருக்குது. அதுவும் ஒரு டைப் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து ஃப்ளோட், அது ரியல் நம்பர்ஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இதெல்லாம். ஓகே, நம்ம என்னென்ன பேஸில் வந்து இந்த மாதிரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து டெக்ஸ்ட்டை அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் வந்து CSV, கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா எக்ஸல், கூகுள் ஷீட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கல்ல, அது அந்த ரோ காலம் அந்த வயசு அது இருக்கு. ஓகே, ஜேசான் ஃபார்மேட் எப்படி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? பைத்தான் டிக்ஷனரி யூஸ் பண்ணிருக்கீங்களா? பைத்தான் டிக்ஷனரி இப்போ கூட காமிச்சோம் போட்டுங்க. இதுதான் டிக்ஷனரி ஃபார்மேட். இதுதான் டிக்ஷனரி ஃபார்மேட். டிக்ஷனரி ஃபார்மேட்ல எப்பயுமே ஆப்ஜெக்ட்ஸாக ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ்னால் வேற ஸ்ட்ரிங். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங். ஓகே,
இதில் ஸ்ட்ரிங்கும் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு பைத்தானோட ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணலாம் இந்த மாதிரி டிக்ஷனரியில். ஓகேவா? அதுதான் அந்த பைத்தான் ஃபங்க்ஷனை தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம் அதில். ஓகே, பைத்தான் ஃபங்க்ஷன், கிளாஸஸ் இந்த மாதிரி தான் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். இது டிக்ஷனரி. ஜேசான் ஃபார்மேட் வந்து இதே டிக்ஷனரியில் ஒரு ஹைரார்கி இருந்துச்சுன்னா இருக்கும். இப்போது நேமில் வந்து காலேஜில் ஒரு வேல்யூ வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் உள்ளக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு வேல்யூ வச்சுக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நெஸ்டட் டிக்ஷனரி இருந்துச்சுன்னா அதை ஜேசானை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அதான் ஜேசான். இதுதான் சாம்பிள் டிக்ஷனரி. ஓகே, இதில் போய்ட்டு ஒரு டிக்ஷனரியாக இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியாகவும் இருக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளே இன்னொரு நெஸ்டட் டிக்ஷனரியாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பைனரி ஃபார்மேட்ஸ். பைனரி ஃபார்மேட்ஸ் எதுக்கு? இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்ஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இது வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் இருக்குது. இட் இஸ் நாட் வெல் ஆப்டிமைஸ்ட். இது வந்து டக்குன்னு எல்லா வேலையும் லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. பெரிய பெரிய ஹியூஜ் டேட்டா, டிபிஸ் ஆஃப் டேட்டாலாம் இதில் ஸ்டோர் பண்ணால் எஃபிஷியண்டாக இருக்காது. நம்மளால் அதை ஈஸியாக லோட் பண்ண முடியாது, ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்காக அந்த பைனரி ஃபார்மேட்ஸ் வருது. இதெல்லாம் ஆவோ இந்த மாதிரி பார்கெட் ஃபைல்ஸ் இதுவும் எப்படி இருக்குன்னா ஒரு டேப்லெட் ஃபார்மில் இருக்கும், காலம் எல்லாமே இருக்கும். பட் ஆனால் எல்லாம் பைனரி ஃபார்மேட்ஸ் இருக்கும், 1s and 0s அந்த சொல்லி நம்மளால் ரீட் பண்ண முடியாது டேரெக்டாக. இது வந்து ஏதாவது ஒரு பார்சர் யூஸ் பண்ணணும். பார்சர் மீன்ஸ் டு கன்வெர்ட் த பைனரி இன்டு ரீடபிள் லாங்குவேஜ் அந்த மாதிரி. ஓகே, அதான் பார்சர் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இமேஜ் ஃபார்மேட்ஸும் பார்க்க முடியும், பட் ஆனால் ரீட் பண்ண முடியாது. இதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் ரீட் பண்ணி, அதாவது பைனரி ஃபார்மில் தான் இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து பார்சர் யூஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம இமேஜாக காமிக்கணும். அதான் இமேஜ் ஃபார்மேட்ஸ் தான். ஆடியோ வீடியோ ஃபார்மேட்லாம் சேம் தான். இமேஜே நீங்கள் வந்து ஒரு 24 frames per second ஓட விட்டால் அது வீடியோ அந்த மாதிரி. ஓகே, இப்போது டேட்டாலேயே ஸ்ட்ரக்சர்டு இருக்குது, அன்ஸ்ட்ரக்சர்டு இருக்குது, செமி ஸ்ட்ரக்சர்டு இருக்குது. ஸ்ட்ரக்சர்டு எப்படின்னா இப்போ ஒரு காலேஜில் இப்போ அட்டனன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்டனன்ஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அட்டனன்ஸ் இதை ரெஜிஸ்டர் அதில் ஒரு நேம்னு போட்டு உங்கள் நேம்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து உங்களோட ஐடிஸ், ரோல் நம்பர் ஐடி இருக்கும். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. இதை நம்ம வந்து ஈஸியாக மனிப்புலேட் பண்ணலாம். இந்த ஐடியில் இத்தனை நாள் தேதி அவன் வந்திருக்கான் இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக பண்ணலாம், பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்ட்ரக்சராக இருக்கும், நம்ம ஈஸியாக ரிட்ரீவ் பண்ணி பார்க்கலாம் டேட்டாஸை. பட் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் அந்த மாதிரி இருக்காது. இது வந்து இமெயில்ஸ், பிடிஎஃப்ஸ். இதில் வந்து இமெயில்ஸில் வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரோட ஸ்டைல் இருக்கும், ரைட்டிங் ஸ்டைல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, பட் ஆனால் இமெயில்ஸ், பிடிஎஃப்ஸும் அப்படி தான். பிடிஎஃப்ஸுக்கும் நிறையா ஒவ்வொரு இன்ஜினை பொறுத்து மாறும். பிடிஎஃப் இன்ஜின்ஸ் இருக்குது நிறையா, அது வித்தியாசமாக க்ரியேட் பண்ணும். இமேஜஸ் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் அன்ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். ஓகே, அப்புறம் செமி ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜேசான்லேயே நீங்கள் வந்து லிங்க் வைக்கலாம், இல்லை இமேஜஸ் வைக்கலாம், இல்லை நம்ம கொலாபில் கூட நம்ம காமிச்சோம் லிஸ்ட்டு, 2 லிஸ்ட்டு கண்டென்ட் பண்ணும்போது செமி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி அப்புறம் இன்னொரு லிஸ்ட் ஜாயின் ஆகிடுச்சு. இதெல்லாம் செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் வந்து ஒரு ஸ்கீமா டிஃபைன்னா இப்போது நேம்னா நமக்கு அது ஒரு ஸ்ட்ரிங்குன்னு தெரியும், ஸ்ட்ரிங் கேரக்டர், ஸ்ட்ரிங் டைப். ஓகே, இதே ரோல் நம்பர்னால் அது ஒரு இன்டீஜர் டைப். அப்புறம் வந்து ஏஜ்னு ஒரு இன்டீஜர் டைப். ஃப்ளோட்டில் ஏதாவது இருக்கா? ஒரு மார்க்ஸ் ஃப்ளோட்டில் இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டைப் தெரிஞ்ச டைப்? அட்டெண்டன்ஸ் இன்னைக்கு வந்தா இல்லையா, அவ்வளோதான் இருக்கா, இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி அது ஒரு ரூலிங். இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்கீமாக முதல்ல டிஃபைன் பண்ணிக்கும். இந்த காலமுக்கு இதுதான் டைப்பு, இதை நீ இன்சர்ட் பண்ணால் தப்புன்னு காமிக்கணும். அதான் அந்த ஸ்கீமா டிஃபைன். ஓகே, எல்லாம் ரிஜிக் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுவோம். ஈஸியாக கொரி பண்ண, நான் கொரி சொன்னேன் இல்லை, இப்போ அந்த நாளைக்கு இன்னைக்கு இவன் வந்திருக்கானா இல்லைன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஈஸியாக கொரி பண்ணி கேட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜ்னா ஸ்ட்ரக்சர் கொரி லாங்குவேஜ் சொல்லுவோம். இதில் வந்து இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னன்னா மை சீக்வல், போஸ்ட்கிரஸ் சீக்வல், அப்புறம் வந்து SQL லைட் இருக்குது. இதுதான் இந்த இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதே அன்ஸ்ட்ரக்சர்டு பார்த்தீங்கன்னா
வேற ஒன்று வீடியோ ஆடியோ இமேஜ் பிடிஎஃப்ஸ் தான். அப்புறம் செமி ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நீங்கள் இந்த ஜேசான் ஃபார்மேட்டை வந்து செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஃப்ரேம் ஒர்க் வந்து மாங்கோ டிபின்னு சொல்லுவாங்க. பைத்தானில் மாங்கோ டிபின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நோட் ஜேஸ்லேயே மாங்கோஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் செமி ஸ்ட்ரக்சர். இது சிஎஸ்வி ஃபார்மேட். நான் சொன்ன கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். இது ஒவ்வொரு வேல்யூ கமா செப்பரேட்டாக இருக்கும். இதை நீங்கள் இந்த டேட்டாவை அப்படியே நீங்கள் கூகுள் ஷீட்ஸ்லேயோ இல்லை எக்ஸல்லையோ அப்லோட் பண்ணால் அது ஒரு டேப்லெட் ஃபார்மாக மாறி. இது ஜேசன். டேட்டா பேஸ்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல் டேட்டானா என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஒருத்தர் ஆன்சர் பண்ணுங்க. கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டேட்டா பேஸ் சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பயோடேட்டா. ஓகே, வேற ஒரு காலேஜ் ஒரு என்டிட்டி எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, டீச்சர்ஸும் இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு தனி டேபிளில் போட்டு, டீச்சர்ஸ் தனி டேபிளில் போட்டு, இந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு தனி டேபிள் போட்டு, இந்த மாதிரி எல்லா டேபிள்ஸையும் ஒன்றாக்கி, பட் இவங்களுக்கு ஒரு காமன் ரெப்ரஸன்டேஷன் இருக்குது. இது இவங்க இந்த யூனிவர்சிட்டியில் பிலாங் ஆகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்கள வந்து ஒரு டேட்டா பேஸாக சொல்லலாம். ஓகே, இப்போ புரிஞ்சா டேட்டா பேஸ்னா என்னென்ட்டு. டேட்டா பேஸ்லேயே ரிலேஷன் டேட்டா பேஸ் இருக்குது, நான் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் இருக்குது, இப்போ கிராஃப் டேட்டா பேசஸ், டைம் சீரிஸ் டேட்டா பேசஸ், ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா பேசஸ். ரிலேஷனல் டேட்டா பேசஸ்னால் என்னென்னா, இப்போது ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்டோட ஐடியும் இருக்கும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டுன்னு இன்னொரு டேபிள் இருக்கும். இந்த 2 டேபிளுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கும்? என்ன ரிலேஷன் இருக்குன்னா, இவங்க ஒரே கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அந்த கோர்ஸை வச்சு நீங்கள் மார்க்ஸை கால்குலேட் பண்ணலாம், அந்த மார்க்ஸை அக்ரிகேட் பண்ணலாம். அப்புறம் வந்து என்னென்ன ஸ்டாஃப் எடுத்தாங்கன்னா இன்னொரு டேபிள், ஸ்டாஃப் டேபிளை வச்சு அந்த கோர்ஸை வச்சு கனெக்ட் பண்ணலாம். அதாவது எல்லா டேபிளுமே இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஒரு காலமாக வச்சு இன்டர்லிங்க் ஆகிருக்கும். இதுதான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. இதே நான் ரிலேஷன் டேட்டா பேஸ்னால் மேக்ஸிமம் இருக்காது அந்த மாதிரி. அதான் செமி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அதான் அந்த மாங்கோ டிபி இதெல்லாம் இருக்கும். choosing the right database தான். இப்போ நீங்கள் ஏதாவது ஆப் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இது ஏன் எப்படி சொல்கிறாங்க? ஆன்சர் கண்டென்ட்டை அப்போதான் டேட்டா ரிட்ரீவ் பண்ணுவாங்க. ஏன் கனெக்ட் பண்ணுறோம் நம்ம டேட்டா இருந்தால் தானே ஒரு ஆப் வந்து பேசிக்காக ஒர்க் ஆகும். டேட்டா யூசர்ஸ் டேட்டா வந்து எப்பயுமே கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. யூசர் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஓகே, இதில் வந்து இந்த மாதிரி டேட்டா பேஸில் எப்பயுமே ரொம்ப இந்த மாதிரி நான் சொன்னேன், டெக்ஸ்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் எவ்வளோ அதுக்கு வந்து ரொம்ப ஜிபி கணக்கில் ஸ்டோரேஜ் இருக்கும். இதே நீங்கள் க்ளவுட் சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஜிபிக்கு காசு இருக்கும். இவ்வளோ ஜிபிக்கு இவ்வளோ நேரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு $1000 இந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு ஆப்டிமைஸ்டான டேட்டா பேஸை சூஸ் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ நீங்கள் எஸ்கியூஎல் இந்த மாதிரி டேட்டா பேஸ் சூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இதில் டெக்ஸ்ட்டு 500 GB இருக்குன்னா அதில் வந்து ஒரு 50 GB முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஏதாவது ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் மெயில்லாம் கேட்கும். உங்கள் மெயில் கொடுத்தோடனே உங்களோட யூசர் நேம் இதெல்லாம் வரும், இன்ஃபர்மேஷன்லாம் வரும். இது ரிட்ரீவ் பண்ணுறதுல டேட்டா பேஸில் இருந்து அதுக்கும் காசு இருக்குது. இந்த மாதிரி ரிட்ரீவ் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக நடக்கும், எஃபிஷியண்ட்டாக நடக்கும். இதே டெக்ஸ்ட் டேட்டா அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதெல்லாம் கொரி இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தான் அந்த மாதிரி ரிலேஷன் டேட்டா பேஸ், சீக்வல் டேட்டா பேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்கு நடக்கும், ஆப்டிமைஸ்டாக இருக்கும் எல்லாமே. அதனால தான் இந்த மாதிரி ரிலேஷன் டேட்டா பேஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஓகே, வால்யூம் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த டேட்டா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இல்லை பிக் டேட்டாலாம் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸே இருக்குது. பைஸ்பார்க்கை பற்றி யாரோ சொல்லிட்டுருக்காங்க, ஆஷிக். பைஸ்பார்க்கில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பைஸ்பார்க் வந்து நல்லா மல்டி ப்ராசஸிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி அது டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுவோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே,
டிக்ஷனரியில் அப்டேட் பண்ணுறது எல்லாரும் உங்களுக்கு போல எடுத்துக்கங்க டேட்டா போகணும். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? கொஸ்டின்ஸ் கேளுங்க. எனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் இப்போ கேளுங்க. டேட்டா பேசஸ்னா இல்லை எதாவது கொஸ்டின்ஸ் இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டாவில் எனக்கு வந்து நேம் மட்டும் தேவை. நான் எப்படி வாங்கலாம்? கிட்டத்தட்ட கொரியின் மாதிரி தான் இது. நேம் எப்பவுமே டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீ வேல்யூ மாறும். கீங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் போட்டோம்னா நேம், இது கீன்னு சொல்லுவாங்க. வேல்யூங்கிறது இதோட அடுத்த ஸ்ட்ரிங், இதுதான் சொல்லுவாங்க கீ வேல்யூ டேக்ஸ் அப்படிமா. இதான் இந்த டிக்ஷனரி வந்து இப்படிதான் நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோம் டேட்டாஸ். ஓகே, இப்போ நான் வந்து நேமை வந்து அப்டேட் பண்ணணும், அரவிந்தன் அப்டேட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்? இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்தன் மாறிடுச்சு, ஈஸியாக அப்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ லிஸ்ட்டு வந்து என்ன மாதிரி டேட்டா டைப்னா அது மியூட்டபிள். ஓகே, மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்போனாலும், எந்த நாளும் வச்சுக்கலாம். இதே மாதிரி டியூப்பிள்னு ஒரு டைப் இருக்குது. டியூப்பிளில் வந்து அப்படி சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், பட் ஆர்டர் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி லிஸ்ட்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ஒரு மியூட்டபிள் தான். இதே செட்டுன்னு ஒன்று இருக்குது. செட்டும் டிக்ஷனரி மாதிரி இருக்கும் பார்க்க, கீ வேல்யூ கிடையாது. ஒரே அது வந்து எப்படின்னா செட்டு போடு அப்படியே லிஸ்ட்டை செட்டாக மாற்றிடு, இந்த லிஸ்ட்டை செட்டாக மாற்றிடு. சரி, இதே இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிக்ஷனரியோட அதே பிரேசஸ் தான் இருக்குது. இது பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிராக்கெட் சொல்லுவாங்க, பிரேசஸ். இது அதே தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்து இம்யூட்டபிள். இதுக்கு ஆர்டர் கிடையாது. ஓகே, எக்ஸாம்பிள் செட்டை பிரிண்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலவுட். அதே மாதிரி தான் டிக்ஷனரியில் டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலவுட். இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா நான் வந்து மறுபடியும் இதே டேட்டாவை அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னா டபுள் 2 வாட்டி வருமா இந்த டேட்டா? ஸ்டூடெண்ட் டேட்டாலேயே இந்த டிக்ஷனரி இருக்குது, இந்த டிக்ஷனரியில் மறுபடியும் நான் அப்டேட் பண்ணலாமா இதே டேட்டாவை? ஸ்டூடெண்ட் டேட்டா டாட் அப்டேட் ஸ்டூடெண்ட் டேட்டா எப்படி லிஸ்ட்டில் எக்ஸ்டென்ட் சொன்னேனோ அதே மாதிரி இதில் வந்து அப்டேட் இருக்கும். டிக்ஷனரியில் வந்து அப்டேட்னு ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸ்டூடெண்ட் பிரிண்ட் பண்ணாங்க. ஓகே, இதில் இப்போ என்ன இது வரும், என்ன அவுட்புட் வரும்? ஏதாவது யாராவது சொல்லுங்க. 2 வாட்டி பிரிண்ட் ஆகுமா? ஏன்னா ஒரே டேட்டா மாடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏதாவது 2 வாட்டி வருமா? யாரெல்லாம் 2 வாட்டி வரும்னு சொல்லுங்க. கை தூக்குங்க, தெரியுமா? கை தூக்குங்க. 2 வாட்டி வருமா? நீங்கள் 2 வாட்டி வரும்னு சொல்லுங்களா? ஓகே, வேற யாராவது இருக்குங்களா? சரி, ஒரு வாட்டி தான் வரும்னு சொல்லுங்க. யாரு? ஓகே, சரி, பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா அப்படியே செட்டு மாதிரி தான் இதுவும் வேலை செய்யும். செட்டு எப்படின்னா
யூனிக் வேல்யூஸ் மட்டும் தான் எடுக்கும். அதே மாதிரி இதுவும் அந்த யூனிக் வேல்யூஸ் அப்படியே அப்டேட் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். இன்னொன்று இருக்குது, ஸ்டூடெண்ட் இந்த அப்டேட்டை இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டாவில் 2 டிக்ஷனரி இருக்கு. இப்போ 0 பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஜீரோ இப்போ டேட்டா இந்த மாதிரியும் அப்டேட் பண்ணலாம். இன்னொரு அப்டேட் கீவேர்ட் இருக்கு. அது எப்படின்னா ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட் கிடையாது. எப்படி இது ஸ்டூடெண்ட் டேட்டா 0 1 இது என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணி விடுறோம். ஜாயின் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணுறாரு. ஜாயின் ஆகுது 0 ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாயின் பண்ணி விடுறோம். இந்த ஆப்ரேஷன் இல்லை லிஸ்ட் அதாவது டிக்ஷனரி அப்டேட் தான் ஆகும். ஓகேவா, நம்ம வந்து என்னன்னா இந்த டிக்ஷனரியை வந்து இதை ஜாயின் பண்ணாது, இதை அப்டேட் பண்ணுவோம். இதுவும் ஒரே தான். இது வந்து நேமுக்கு பதிலாக அரவிந்த் இந்த நேம் அப்டேட் பண்ணியிருக்கு. டிபார்ட்மெண்ட் பதிலாக சிஎஸ்சிடிஎஸ் அந்த ஏன் டேட்டா 0 வந்து ஏன் தூக்கிட்டு இதை அப்டேட் பண்ணிடுச்சு அப்படியே ஃபுல்லாக. ஓகே, இந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம். 2 விதமாக அப்டேட் பண்ணலாம் டிக்ஷனரியை. இப்போ பண்ணதுல இருந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா இப்போ நான் ஒருத்தர் யாராவது கூப்பிடுவேன், அவங்க வந்து பண்ணணும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் போய் கேளுங்க. யாராவது வரீங்களா? இல்லை வேணா கூப்பிடுவோம். பக்கத்தில் லிஸ்ட் கிரியேட் பண்ணிடலாம். The integer list numbers இருக்காங்க. இப்போ இந்த லிஸ்ட்டை எனக்கு வந்து இட்ரேட் பண்ணி 3 ஆட் பண்ணணும். எப்படின்னா எப்படின்னா லிஸ்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபாலோ யூஸ் பண்ணுறேன், எதனால யூஸ் பண்ணுறேன் நான் கைட் பண்ணுறேன். இதுக்கு நான் சொன்னேன் அப்ளை பண்ணிடுறேன். லிஸ்ட்டை வந்து நீங்கள் இட்ரேட் பண்ணணும்னா, இந்த மாதிரி லிஸ்ட்லாம் இட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக ஒரே டைப்பில் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக நீங்கள் ரேஞ்ச்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏ கொடுத்து பிரிண்ட்டாக 3 ஆட் பண்ணலாம். A plus 3. இப்போ இதே லிஸ்ட் மறுபடியும் எனக்கு இது வந்து ஃபுல்லாக பிரிண்ட் தான், ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் காம்பினேஷன் வெறும் லிஸ்ட் ஆகும். 4 5 6 ஆனால் ஒரு லிஸ்ட் ஆகும். அப்பெண்ட் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம்.
ப்ளஸ் எப்போ போகணும்னா நீங்கள் வந்து ரெண்டுமே லிஸ்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் அப்போ இது அன்கேட் ஆகும். ஒவ்வொன்று இது ரெண்டுமே இன்டீஜராக இருக்கும். லூப்புக்குள்ளே போயிட்டால் ரெண்டுமே இன்டீஜராக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ வந்து பி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, சூப்பர். இப்போ எல்லாத்தையும் 3 ஆட் பண்ணியாச்சு. சரி, நீங்கள் வேற ஏதாவது கரெக்டாக இருக்குங்களா? இந்த சைடில் இருந்து சொல்லித்தரேன். இப்போ லிஸ்ட்டை நம்ம பண்ணியாச்சு. இன்னொரு லிஸ்ட்டை இதே மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த 2 லிஸ்ட்டையும் ஆட் பண்ணி எடுக்க ஆட் பண்ணினா எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கணும். ஓகே, எஸ்கேப் பண்ணி அப்படி எடுத்து இப்போ வந்து இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு லிஸ்ட் கூட கிரியேட் பண்ண தேவையில்லை. எனக்கு இந்த 2 லிஸ்ட்டையும் ஏபி இருக்குல்ல, இந்த 2 லிஸ்ட்டையும் ஒன்றாக்கணும். சம் கிடையாது, 2த்தையும் ஜாயின் பண்ணணும். 2 மெத்தட் நான் சொன்னேன் ஜாயின் பண்ணுறது. ஒன்று வந்து ப்ளஸ் யூஸ் பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி. கண்ட்ரோல் என்டர், கண்ட்ரோல் என்டர். ரெண்டுமே ஜாயின் ஆயிடுச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட். இன்னொரு மெத்தட் நான் சொல்லுவேன். அது என்னது? ஏ டாட் எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்ட் ஆஃப் பி. இப்போ இந்த ஃபங்க்ஷன் லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்களா, இதுதான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க பைத்தான்ல. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வியர்ட் பிராக்கெட்ஸோட வந்து இந்த மாதிரி வச்சா ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க. டிக்ஷனரியில் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகே, அதனால ஆப்ஜெக்ட்னு போட்டுருந்தோம் நாங்கள் டேட்டா டைப்ஸ். ஆப்ஜெக்ட்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ரியல் வேர்ல்டு என்டிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கிளாஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸில் வந்து 2-3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஸ்பைசி, நான் ஸ்பைசி, இல்லை ஸ்வீட், இந்த மாதிரி நிறையா பிரிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்பைசி ஆப்ஜெக்ட்ஸு, இதை அன்ஸ்பைசி ஆப்ஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் நான் சொல்லணும். ஓகே, என்டிட்டின்னு சொல்லணும். என்டிட்டிக்கு இன்னொரு பேர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா அப்படி டேரெக்டாக அப்ளை ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டியுமே. அதனால இந்த மாதிரி 3 வாட்டி அப்ளை ஆகிடுச்சு. ஓகே, ஒவ்வொரு வாட்டியும் அது அப்ளை ஆகும். அது வந்து டேரெக்டாக லிஸ்ட்லேயே சேஞ்ச் பண்ணிடும். அதனால தான் நம்ம 3 வாட்டி அப்ளை ஆகிருக்கு. இதே நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி ஆகாது. ஏ ப்ளஸ் பி போட்டிங்கன்னா அது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணால் தான் அவங்க ஒழிய இப்படி ஆகும். ஓகே, இது டேரெக்டாக அந்த ஏவை அஃபெக்ட் பண்ணிடும். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? பைத்தானில் இல்லை டேட்டா பேஸ் புரியல அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருக்கா? ஏன்னா அடுத்து ஃபுல்லாக டேட்டா பேஸ் வந்து பைத்தான் கோடில் தான் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் சொல்லித்தரேன். அது லஞ்சுக்கு அப்புறம்.
டேட்டாவை பைத்தனில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போயிருந்தாங்க. ஸோ அதை நம்ம எப்படி சேவ் பண்ணுறது? ஏதாவது ஒரு ஃபைலில் சேவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதை எப்படி சேவ் பண்ணலாம்? என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? ஃபைல் ஃபார்மேட்ஸ் எனக்கு தெரியுமா? ஸோ டேபிள் ஆர் டேட்டா அதை பற்றி பார்த்தீங்களா? டேபிள் ஆர் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸல் தெரியுமா? நார்மலாக எக்ஸல் அதோட சிம்பிளிஃபைட் ஃபார்மேட் தான் சிஎஸ்வின்னு சொல்லுவோம். கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ அது பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். நம்ம இந்த டேட்டாவை டெக்ஸ்ட் ஃபைலாக லோட் பண்ணணும், ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைத்தனில் பேண்டாஸ் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்கு. அதுதான். ஸோ இந்த பேண்டாஸில் நம்மளோட டேட்டாவை அப்படியே நம்ம லோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ லோட் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், இங்கே நேரங்கிறது நாட் அ வேல்யூ, நாட் அ நம்பர் அப்படின்னா அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த வேல்யூ நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சீரோ வந்து இண்டெக்ஸ், இது வந்து இண்டெக்ஸ், நேம், டிபார்ட்மெண்ட், ஏஜ், அந்த ஃபீல்ட்ஸ். ஸோ நம்ம டிக்ஷனரியை ரெப்ரசென்ட் பண்ணதை இப்போ பேண்டாஸில் நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ பேண்டாஸ் மூலமாக இதை ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். பேண்டாஸ் வந்து டேபிள் ஆர் டேட்டாவை நம்ம ஈஸியாக மேனிபுலேட் பண்ணுறது, அதுலேருந்து ஈஸியாக ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது. இப்போ ஒரு காலம்ல சம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். காலம் வைஸாக இந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணலாம், ரோ வைஸாக ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா இதில் ஏங்கிறது இப்போ நம்மளோட டேட்டா ஃப்ரேம். பேண்டாஸில் எல்லாமே நம்ம டேட்டா ஃப்ரேம் சொல்லுவோம். இந்த டேபிளில் டேட்டா பேஸில் காலம்ஸ் இருக்கும், ரோஸ் இருக்கும், ஒவ்வொரு காலமும் ஒரு நேம் இருக்கும். ஸோ 2 CSVன்னு போட்டு நான் இப்படி போட்டோம்னா நாங்கள் அதை ஃபைலாக சேவ் பண்ணுவோம் அந்த டேட்டா ஃப்ரேம். இதை நம்ம போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். இப்போ அது நார்மலாக ஆகாது. அந்த இதில் அது உங்களுக்கு அது ஆல்ரெடி இந்த மாதிரி டேபிள் ரெப்ரசன்டேஷனில் காட்டுது. ஆக்சுவலாக அந்த ஃபைலை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பேசிக்காக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். அந்த ஒவ்வொரு இது வந்து காலம் 01 அந்த நேம்ங்கிறது ஒவ்வொரு கமா செப்பரேட் பண்ணி அவங்க வேல்யூஸ் அங்கே ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோ வந்து டைட்டில் இருக்கும், நம்ம என்னென்ன ஃபீல்ட் நேம் வச்சோமோ அது இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக கமா வச்சு வேல்யூஸை செப்பரேட் பண்ணி போடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அதை நம்ம எப்போ வேணால் நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக பைத்தன் வேரியபிள்ஸ் வச்சிருந்தா ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அது போயிடும். ஸோ இது ஒரு ஃபார்மேட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ரைட்டா? இதே இதை நம்ம ஜேசான்லையும் ஸ்டோர் பண்ணலாம். ஜேசான்ங்கிறது அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்னு சொல்லக்கூடியது. இது டேபிள் ஆர் ஃபார்மேட். ஸோ சிஎஸ்வி நம்ம ஸ்டோர் பண்ணுறது. ஜேசான்ங்கிறது கிட்டத்தட்ட அந்த டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்தீங்கல்ல அந்த ஃபார்மேட்லேயே இருக்கும். அந்த கீ வேல்யூ பேர் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரிங், இங்கே ஸ்ட்ரிங், நேம்ங்கிற காலம். ஸோ இது வந்து எப்படி எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா இல்லை இது டிக்ட் ஆஃப் டிக்ட் ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ வந்து ஒரு கீ வந்து காலமோட நேம், அப்புறம் அந்த காலத்தில் இருக்க எல்லா ரோஸும் ஒரு இதில் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த நேம்ங்கிறது இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுவும் டேபிள் ஆஃப் ஃபார்மை தான் நம்ம ஜேசானை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டாக இல்லை. ஸோ இது இப்போவும் அது டேபிள் ஆஃப் ஃபார்மை ஜேசானை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்ம கொஞ்சம்
இப்போ டாட் ஜேசான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணும்போது இதில் ஈஸியாக நம்ம பார்க்கலாம். தெரியுதா? கொஞ்சம் ஸோ when the name அப்படிங்கிற ஒரு கீ, அதுக்கப்புறம் அந்த கீழே உள்ள எல்லா வேல்யூஸையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போவும் நம்ம ஒவ்வொரு ஃபீல்டு பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு காலமாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு காலம் அந்த காலத்தில் உள்ள மல்டிபிள் ரோஸை ஒரே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது ஒரு வகையாக நம்ம ஜேசானில் ஸ்டோர் பண்ணுறது. இன்னொன்று இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸை நம்ம ஜேசானில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அதில் போய் இந்த பேண்டாஸ் வழியாக இல்லாமல், ஏன்னா பேண்டாஸ் வந்து காலம் வைஸாக தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அதுக்கு ஜேசான் ஒரு மாடியூல் இருக்கும். அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ஆக்சுவல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் ஜேசான் டம்ப்ஸ் அது பண்ணும்போது ஃபைல் ஸோ வந்து பைத்தனில் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த வித் ஓப்பன் அப்படிங்கிற சின்டாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் போட்டு ஸ்டூடெண்ட் டேட்டா ஸோ ஓப்பனில் ரெண்டு, அது ஓப்பனில் நம்ம ஃபைல் நேம் கொடுக்கணும், எந்த ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவது கமா, ஒரு கமாக்கு அப்புறமா எந்த மோடில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு. ஃபைலை ரீட் பண்ணும்போது நம்ம ஆரம் போடுவோம், ஃபைலை ரைட் பண்ணும்போது டபிள்யூ போடுவோம். ஸோ டபிள்யூங்கிறது ரைட் மோட். ஸோ மோடை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபைலில் எழுத போகிறதுனால நம்ம அதை டபிள்யூ மோட் போட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஜேசான் டம்ப்ஸ் பண்ணும்போது ஸோ இப்படி பண்ணால் அது வந்து இந்த ஃபைலில் அது எழுதிடும். இந்த ஃபைல் டேட்டா ஜேசான் டம்ப்னு நம்ம போட்டோம்னா அந்த டேட்டா வந்து ஜேசான்ல போயிடும். ஸோ இப்போ இங்கே எப்படி இருக்கு பாருங்க, அது கிளிக் பண்ணி அதில் போட்டாங்க. ஸோ இதில் இப்படி இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, ஒவ்வொன்றும் தனித்தனி டாக்குமெண்ட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட் ஆஃப் ஃபார்மேட்லேயே இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ஒவ்வொன்றும் தனி டாக்குமெண்ட்டாக இருக்கும். இதில் நேம், டிபார்ட்மெண்ட் ஏஜ், அப்புறமா நேம், டிபார்ட்மெண்ட் ஏஜ், ஆனர்ஸ். அதை நம்ம முதல்ல எப்படி பைத்தானில் இந்த ரெப்ரசென்ட் பண்ணமோ அந்த மாதிரி ஃபார்மேட்லேயே வந்துடும். ஸோ இது காலம் நம்ம போடாமல் டாக்குமெண்ட் வைஸாக பார்க்கணும். ஸோ பேசிக்காக ரெண்டு விதமான டேட்டா பேஸஸும் இருக்கும். காலம் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே காலம் பேஸ்ட், கிட்டத்தட்ட சிஎஸ்சி மாதிரி. அதே மாதிரி டாக்குமெண்ட் பேஸ்ட் டேட்டா செட்ஸ் இருக்கு. மாங்கோடிபி இதெல்லாமே டாக்குமெண்ட் பேஸ்ட் டேட்டா செட்ஸ், டேட்டா பேசஸ். அது எல்லாமே இன்டர்னலாக இந்த மாதிரி தான் ரெப்ரசென்ட் பண்ணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டாக. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் அதுக்கு தேவையான ஃபீல்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்கும். நேம் இது மாதிரியான, இது ஒரு டாக்குமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ இது ஒரு டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு தேவையான என்னென்ன இருக்கோ அது அப்படி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விதமான டேட்டா பேஸும் இப்போ நார்மலாக நம்ம ஃபைலில் இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம். கரெக்டாக நம்ம ப்ரோக்ராமில் இருந்துச்சு, அது ரெண்டு விதமாக எப்படி ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணலாம்னு வச்சுட்டோம். இப்போ இதை நம்ம ஈஸியாக லோட் பண்ணலாம். பேண்டாஸ்லேயே ரீட் சிஎஸ்சின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம சிஎஸ்சி ஃபைலை லோட் பண்ணலாம். இதே மாதிரி ஜேசன் டம்ப்ஸ் மாதிரி ஜேசன்லேருந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம ஜேசன் லோட் பண்ணலாம். ஜேசன் லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு அதே ஃபைலை ரீட் பண்ணி மறுபடியும் பைத்தன் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம சேவ் பண்ண முடியுது. நமக்கு அப்போ டேட்டா பேஸ் ஏன் தேவை? ஏதாவது ஐடியா இருக்கா? டேட்டா பேஸ்னா ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? டேட்டா பேஸ்னா என்ன? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் ஒரு 4 என்ட்ரி தான் இருக்குது. கரெக்டாக நம்ம வச்சுட்டோம். இப்போ நிறைய என்ட்ரி இருக்கும், மில்லியன் என்ட்ரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபைலில் இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபைலை மொத்தமாக ரீட் பண்ணி, இப்போ இந்த பேர் உள்ளவங்களோட டீட்டெயில் எடுக்கணும்னா இந்த ஃபைலை மொத்தமாக ரீட் பண்ணணும். மில்லியன் இது வந்து ஒரு 5 GB வரலாம். டெக்ஸ்ட் டேட்டா 5 GB கோட் ஆகாது. ஸோ டேட்டா பேஸ் என்ன பண்ணணும்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் இன்டர்னலாக ஸ்டோர் பண்ணி, டேட்டா பேஸ் வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி, அது ஒரு செர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த செர்வர் வந்து இதுக்காக இந்த கரெக்டாக ஆப்டிமைஸ்டாக தேவையானதை மட்டும் எடுக்கிறதுக்கான அல்காரிதம்ஸ் எல்லாம் அவங்களே அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இன்டர்னலாக டேட்டாவை இன்னொரு சிமிலரான ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ணும், பட் ஈஸிலி ரிட்ரீவபிளாக இருக்கும். நம்ம வெறும் query கொடுத்தோம்னா அந்த டாக்குமெண்ட் மட்டும் நமக்கு தனியாக வரும். ஆனால் அதை நம்ம ஃபைல்லேருந்து எடுக்கணும்னா கஷ்டம். ஸோ சின்ன டேட்டா உங்ககிட்ட அளவு கம்மியாக இருக்குது
ஒரு கேபி சைஸில் இருக்குன்னா அதை நீங்கள் சிஎஸ்வியாவோ ஜேசானாவோ வச்சுக்கலாம். ஏன்னா மொத்தமாக நீங்கள் மெமரியில் லோட் பண்ணி கூட எல்லா ப்ராசஸிங் இதுவும் பண்ணலாம். ஆனால் டேட்டா சைஸ் பெருசாகும் போது அதை வெறும் ஃபைலில் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம டேட்டா பேஸஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இது பேசிக்காக நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் எல்லாமே ஒன்று தான். ஃபீல்டு இருக்கும், வேல்யூ இருக்கும், அதை காலம் தான் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஆப்ஜெக்ட் பேஸ்டாக ஸ்டோர் பண்ணலாம். இது ஒவ்வொரு டாக்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஒவ்வொரு இது பற்றின இதுவும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் சொல்லுவோம். MongoDBயில் இதை நம்ம MongoDBங்கிறது இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டேட்டா பேஸ். காலம் டேட்டா பேஸில் நமக்கு SQL லைட் இருக்குது, MySQL, PostgreSQL, இது எல்லாமே SQL காலம் பேஸ்டாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான டேட்டா பேசஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிக்ஷனரி வச்சுருப்பீங்கல்ல, அதை டேட்டா ஃப்ரேமாக மாற்றி அங்கே நீங்கள் உங்களால் சிஎஸ்வியாக ரைட் பண்ண முடியுதா, சேவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. கொலாபில் மட்டும்தான் பேண்டாஸ் இருக்கும். நீங்கள் லோக்கலில் பேண்டாஸ் வேணும்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் கொலாப்லே இப்போ ட்ரை பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இல்லை இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால் ஒரு பேஸான ரைட் பண்ண முடியுதா அப்படின்னு. இதே மாதிரி லோட் பண்ணுறதுக்கு எப்படி ஸோ இப்போ இந்த ஜேசான் இருக்குல்ல, இப்போ ஜேசானை லோட் பண்ணிச்சா? ஸோ இப்போ ஏ எப்படி இருக்கு? ஸோ இப்போ அரவிந்தோட ஏஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நார்மலாக ஒரு பைத்தன் அல்காரிதம் வச்சு இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் லூப் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துட்டு அதுலேருந்து இதை செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு அரவிந்தா இருந்துச்சுன்னா ஏஜை பிரிண்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட பேசிக். நம்ம இப்போ அரவிந்த் சர்ச் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். ஸோ நமக்கு அரவிந்த் எங்கே இருக்கான்னு தெரியாது. இப்போ இதில் 2 இருக்கிறதுனால அரவிந்த் 2வது லொக்கேஷனில் இருக்கான்னு நமக்கு தெரியும். அதே ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா யார் அரவிந்த் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம லூப் பண்ணி இது அரவிந்தா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏங்கிறது அந்த லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ், அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இன்ட்ரேட் பண்ணுறோம். அதில் இருக்க ஒவ்வொருத்தர் ஸ்டூடெண்ட்டையும் நம்ம எடுத்து அதோட நேம் வந்து அரவிந்தா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு தெரியுமா? இப்போ இதில் நமக்கு என்ன அவுட் வரும்னு தெரியுமா? ஸோ இப்போ நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் பேர் என்னன்னு தெரியுமா? ஸோ இப்போ நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் பேர் ஃபில்டரிங். ஃபில்டரிங் அப்படிங்கிற போது நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். இந்த டேட்டாவில் எதெல்லாம் எந்தெந்த ரோஸ் வந்து இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். நம்ம செக் பண்ணுறது பேர் ஃபில்டரிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அரவிந்த்னு பேர் வச்சவங்க மட்டும் வருவாங்க. இப்போ 2-3 பேர் இந்த லிஸ்ட்டில் அரவிந்த்னு பேர் இருந்துச்சுனாலும் நம்ம அந்த 2-3 பேரையும் பார்க்கலாம். ஸோ இது நேமே ஈக்குவல் பண்ணுது கரெக்டாக. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். ஏஜ் செக் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் செக் பண்ணலாம், நம்பர்ஸாக இருக்கும்போது கிரேட்டர் தேன் லெஸ் தேன் இதெல்லாம் கூட செக் பண்ணலாம். நம்ம இப்போ 25 மேலே இருக்கவங்க மட்டும் வேணும்னா இந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த மாதிரி அதை நம்ம எழுதுறதுக்கு பேர் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரியை நம்ம வச்சிருக்கிறதுனால லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் மூலமாக ஃபில்டரிங் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இன்னொரு விஷயம் பண்ணலாம். இது பேர் ஃபில்டரிங். இந்த டாஸ்கோட பேர் மேப்பிங் அப்படின்னு ஒரு டாஸ்க். அது எப்படின்னா
ஒரு இப்போ இது வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு கரெக்டா, டைட்டில் கேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்ஸ் மிச்செல்லாம் லோவர்ல இருக்கு. இது எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கு கரெக்டா. ஸோ மேப்பிங்கிறது என்னன்னா நம்ம எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாத்தையும் என்ன சொல்றது கேபிட்டலாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்தது ஸோ இப்போ எல்லா ஸ்டூடெண்ட் நேமையும் ஃபுல்லாக கேப்ஸில் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்காக ஒரு லூப் போட்டு இதே மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்டை எடுக்கிறோம், லூப் பண்ணுறோம். ஆனால் இங்கே நம்ம ஃபில்டர் பண்ண போகிறது இல்லை. ஸோ அந்த இஃப் கண்டிஷன் நமக்கு தேவை வராது. ஸ்டூடெண்டோட இன்ட்ரேட் பண்ணிட்டு ஸ்டூடெண்டோட நேமை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள நேம்ங்கிற ஃபீல்டு போட்டால் நமக்கு நேம் மட்டும் வரும். இப்போ இதை ரன் ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் என்ன வரும்? வெறும் ஸ்டூடெண்ட் நேம்ஸ் மட்டும் நமக்கு லிஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு காலம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் காம்பினேஷன் மூலமாக ஒரே ஒரு காலம் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரே ஆப்ரேஷன்ஸ் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இப்போ அதில் நான் எல்லாத்தையுமே அப்பர் கேஸாக மாற்ற போகிறேன். இந்த டாட் அப்பர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பைத்தான்ல. அதை நம்ம எல்லாத்தையும் அப்பர் கேஸ்ல மாத்துறது. அதே மாதிரி டாட் லோவர் இருக்கு, டாட் டைட்டில் இருக்கு. டைட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா வச்சுட்டு மிச்செல்லாம் லோவர் கேஸா இருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் டைட்டில் போட்டா அரவிந்தோட ஏம் வந்து கேபிட்டல் லெட்டர் ஆயிடும். அது மாதிரி ஸோ ஒரே ஆபரேஷனை நம்ம எல்லா இதுக்கும் பண்ணலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த இதில் எல்லாத்தையுமே கேப்ஸ் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணலாம். எப்படி டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுத்து கேபிட்டலாக பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. எனி வாலண்டியர்ஸ் இந்த சைட்லேருந்து பின்னாடியிலிருந்து இது என்ன நீங்களும் இப்படியே ட்ரை பண்ணுங்க. இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் காலம்ல இருந்து எல்லாமே கேப்ஸ்ல இருக்கும், அப்பர் கேஸ்ல இருக்கும். கீழே என்ன இருக்கோ அதே தான் போடணும் ஸ்ட்ரிங்ல. கேஸ் சென்சிட்டிவ் பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகே பாத்தீங்களா? ஹலோ ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம அப்பர் கேஸ்ல மாற்றணும் கரெக்டா. இப்போ நம்ம பண்ண ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி, ஸோ இந்த ஒரு ஃபீல்டு மட்டும் எடுக்கிறதுக்கு பேரு செலெக்ஷன். நம்ம எந்த ஃபீல்டு எடுக்கிறோமோ அந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணிட்டு அப்புறமா அதில் மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இதே நம்ம மொத்த டேட்டாலையும் இந்த மொத்த இதுலையும் ஆப்ரேஷன் பண்ணணும்னா எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த டாட் அப்பர்ங்கிறது வெறும் டிபார்ட்மெண்ட்டை எடுத்து டிபார்ட்மெண்ட்டை அந்த இதை மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் நம்ம
இப்போ இதை மொத்தமாக மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபுல் ஆப்ஜெக்ட்லையும் இந்த ஒன்றை மட்டும் மாடிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ சேஞ்ச் நேம் டு அப்பர் கேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை எழுதுவோம். ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மொத்தத்தையுமே எடுத்துக்கும், ஆனால் இதை மட்டும் மாற்றும். ஸோ இப்போ இதில் இன்புட் என்னது? இந்த ஒரு ஃபுல் டிக்ஷனரி. ஸோ ஸ்டூடெண்ட் டிக் வந்து ஸ்டூடெண்ட் டிக்ட்ங்கிறது நம்மளோட பேராமீட்டர். இது நம்ம அந்த ஒரு டிக்ஷனரி மட்டும் ஒரு ரோ அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அந்த டிக்ஷனரி மட்டும் இன்புட்டா எடுத்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டிக்ல நம்ம எது மட்டும் தான் மாற்ற போகிறோம்? பேரை மட்டும்தான். ஸோ நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நேம் அதுலேயே கொடுத்துருச்சு. நம்ம இங்கே பண்ணியிருக்கிறதுனால அதை அப்படியே அது மாதிரி கெஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நேம் மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணுறோம். நேமை எடுத்து அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு திருப்பி ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ணுறோம், அப்பர் போட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டிக்ல மொத்தமாக டிக்ஷனரி இருக்கும். அவுட்புட் வரும்போது அதை மாடிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இதை நம்ம கால் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நம்ம அந்த ஒரு இதை மட்டும் பண்ணதுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனை ஸ்டூடெண்டோட இன்புட் வச்சு கால் பண்ணும்போது அந்த ஃபுல் டிக்ஷனரியுமே நமக்கு மாறி அதில் இது மட்டும் மாடிஃபை ஆகி வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமே கிடைக்கும். முதல்ல ஒரு ஃபீல்டு மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நமக்கு ஃபுல் டேட்டாவுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன டாஸ்க் பார்த்தோம்? ஃபில்டரிங் அண்ட் மேப்பிங். ஃபில்டரிங் என்ன பண்ணும்? நமக்கு தேவையான ரோஸ் மட்டும் செலக்ட் பண்ணும் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி. மேப்பிங் என்ன பண்ணும்? ஒரே ஆப்ரேஷனை எல்லா ரோஸ்க்கும் பண்ணும். ஸோ மேப்பிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த காம்ப்ரிஹென்ஷனோட நொட்டேஷனில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆப்ரேஷன் சேஞ்ச் பண்ணணுமோ அதை கொடுத்துட்டு லூப் பண்ணணும். ஃபில்டரிங் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு எந்த ரோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இதை நம்ம லிஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருக்கோம்ல, இதே இதை பேண்டாஸில் இந்த ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பேண்டாஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லூப் போட வேண்டியதே இல்லை, அது இன்டர்னலாகவே அதுவாகவே லூப் போடும். ஸோ அதை எப்படி பேண்டாஸில் பண்ணலாம், இதே இது நம்ம எப்படி பேண்டாஸில் பண்ணலாம். இப்போ ஏங்கிறது டேட்டா ஃப்ரேம் ஏ பண்ணுறது. ஸோ இந்த டேட்டா ஃப்ரேமில் எப்படி இருக்கா, எனக்கு இந்த காலம் மட்டும் வேணும்னா இப்போ நார்மலாக நீங்கள் டிக்ஷனரியில் இண்டெக்ஸ் பண்ணால் என்ன வரும்? நேம்னு போட்டால் ஒரு வேல்யூவோட தான் வரும். ஆனால் பேண்டாஸில் நீங்கள் அதே இதை போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோவை செலக்ட் பண்ணலாம். a.nameனு போட்டிங்கனாலும் இந்த பேர் இருந்துச்சுன்னா அது வரும், இல்லைன்னா இந்த மாதிரி டிக்ஷனரியில் செலக்ட் பண்ண மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சீரீஸ். அதில் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ தான் கிடைக்கும். டிக்ஷனரியில் நீங்கள் போட்டிங்கன்னா பேண்டாஸில் போட்டால் ஒரு காலமே மொத்தமாக வந்துடும். ஸோ அது மாதிரி டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கலாம். ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்கல்ல, ஸோ ஃபில்டர் பண்ணுறதை லூப் போடாமலே இதில் பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு ஏஜ் greater than 20 அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா இதில் நான் ஏஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் greater than 20ன்னு போட்டால் போதும், எனக்கு எல்லாரோட இதுவுமே வந்துடும். இப்போ ஏஜ் greater than 20ன்னு போட்டோம்னா எனக்கு ட்ரூ ஃபால்ஸ்னு எல்லாத்தோட இதுவும் வந்துடும். இப்போ இந்த ரெண்டுமே ட்ரூ, ஏன்னா ரெண்டுமே greater than 20. ஸோ இப்போ 22ன்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ட்ரூ வரும், ரெண்டாவது ஃபால்ஸ் வரும். இப்போ நார்மலாக லூப் வச்சு பண்ணுறத பேண்டாஸில் நம்ம ஒரு காலத்துக்கு மொத்தமாக பண்ணிடலாம், வெறும் ஒரு இது மட்டும் போட்டாலே வந்துடும். ஸோ இப்போ இது இந்த ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஒரு ஃபில்டராக ஆக்ட் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ நார்மலாக இந்த கண்டிஷன் நம்ம அந்த இஃப்ல போடுவோம் தெரியுமா, லூப்பில் போடும்போது அதை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இது வந்து இந்த ஃபில்டரை வச்சு இந்த இதுலேருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே எதெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அந்த ரோஸ் மட்டும் செலக்ட் ஆகி நமக்கு வரும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவை ஃபில்டர்னு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அந்த ஃபில்டர் வச்சு இந்த ஏலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் என்ன வரும்? அந்த ரோ மட்டும் எங்கே ட்ரூவாக இருக்கோ அது வரும். ஸோ இங்கே வந்து 23 ட்ரூவாக இருக்குது, அதனால இந்த ரோ மட்டும் வரும், அந்த ரோ வராது. ஸோ இந்த கண்டிஷன் எங்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ நார்மலாக எடுக்கும்போது இந்த மாதிரி ஃபில்டர்னு வேரியபிள் போட்டு எடுக்க மாட்டோம், டைரெக்டாக அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேயே நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை போட்டுருவோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை அந்த இடத்துல போட்டோம்னா அதுதான் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த ரோ மட்டும் தனியாக வரும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் ஆப்ரேஷன். ஸோ இப்போ மேப்பிங் நம்ம பார்த்தோம்ல, மேப்பிங் பண்ணுறதுக்கு இதில் எப்படி பண்ணலாம்? இதில் பேண்டாஸில் டாட் மேப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஸோ மேப் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நேம் காலம் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட நேம் காலம் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம அந்த அப்பர் கேஸ் மாத்திரதை எப்படி பண்ண போகிறோம்? இதில் ஃபார்வர்ட் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் மேப்பு போட்டுட்டு நம்ம அந்த அப்பர் கேஸ் மாத்தின அந்த ஃபங்க்ஷன், ஸோ அந்த ஃபங்க்ஷன் அப்பர் கேஸாக மாற்றின ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் டாட் அப்பர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது நம்ம பண்ணோம்னா அந்த டேட்டா அந்த காலம் மட்டும் உங்களுக்கு அப்பர் கேஸாக மாறிடும். தெரியுது? அந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு அதில் மேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மேப் போட்டால் போதும், நம்ம லூப் எழுத வேண்டியதே இல்லை. ஸோ அப்போ அது எல்லாமே உங்களுக்கு மாறி வந்துடும். ஸோ இது வந்து ஒவ்வொரு ரோவாக நம்ம செலக்ட் பண்ணி மாற்றுறதுக்கான மேப்பிங்கிறது. ஸோ இதே மாதிரி ஒரு டிக்ஷனரியை மொத்தமாக எடுத்து பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம அப்ளைங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நார்மலாக மேப் பண்ணும்போது அது ஒரு ஃபீல்டை மட்டும் எடுத்துப்பாங்க. நம்ம முதல்ல பண்ண மாதிரி அப்ளைங்கிறது இந்த ஃபுல் ஃபங்க்ஷனையுமே நம்ம உள்ள போடலாம். ஸோ இது வந்து டிக்ஷனரி எடுத்து உங்களுக்கு அந்த பேண்டாஸ் டேட்டா ஃப்ரேமாகவே அவுட்புட்டாக தந்துடும். இங்கே இந்த ஆக்சிஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேமில் ரெண்டு டைரக்ஷனில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஒன்று காலம் வைஸா, இன்னொன்று ரோ வைஸா. இப்போ இதில் ஆக்சிஸ் 0ங்கிறது ரோஸ், ஆக்சிஸ் 1ங்கிறது காலம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு காலமாக பாஸ் பண்ணணுமா இல்லை ரோவை பாஸ் பண்ணணுமா? சரி, காலம் பாஸ் பண்ணணுமா ரோவை பாஸ் பண்ணணுமாங்கிறது தான். ஸோ காலம் வந்து ஆக்சிஸ் 0, ஒரு காலம் வந்து ஆக்சிஸ் 0ல் வரும், ஒரு ரோ வந்து ஆக்சிஸ் 1ல் வரும். ஸோ நம்ம ரோவை பாஸ் பண்ணுறதுனால இப்படி பண்ணணும், ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். இது வந்து ஆக்சிஸ் 1, இது ஆக்சிஸ் 0 காலம் வந்து. ஓகேவா?